சொமண்ண எந்திரிங்க. சொமண்ண. ஒரு நல்ல கொசு வலையா வாங்கணும்டா. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அதுக்கு அவசியம் இல்லைண்ணே. இதை வெட்ட வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க தைரியமா கீழே வாங்க. ஒரு வழியாக தான் எடுத்துக்கொண்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள்ள மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் தனி ஒரு மனிதராக போராடி இயற்கையை காத்து வெற்றி கண்டுள்ளார். அவருடைய முயற்சிக்கும் போராட்டங்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சோமனுடன் ஓரிரு வார்த்தைகளை கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது புரியுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. சார் ஒரு நிமிஷம். இங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க? மரத்தை வெட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. ஆனால் 2-3 ஜென்ரேஷன் தேவைப்படுங்க இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு. எப்போவுமே இயற்கையோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற சாதாரண மனுஷன் தான் நான் இந்த மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஆனால் யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவேங்க. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனையை தனி மனிதனா போராடி ஜெயிச்சிருக்காரு. இந்த பாவாடையையும் துவைச்சிரு. சாரி, பாவாடை, பிளவுஸு, வேட்டி. எதுக்குமா இவ்வளோ போட்டு சுற்றிட்டு இருக்க? பேசாம சிம்பிளாக ஒரு நைட்டி போட்டுக்கலாம்ல. சரி, நாளையில இருந்து நைட்டியே போட்டுக்கிறேன். அப்படியே உனக்கும் ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துடுறேன். நீயும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டி இருக்காதுல்ல. சரி, ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஃபோன் இடமா போமா. பாவாடை வேற துவைக்கணும். ஹலோ, யாரு? இது சோமன் சாரோட வீடு தானே? இது என்னோட வீடு. அவன் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு தான். நீ யாருமா? நான் சோமன் சாரோட ஒரு ஃபேன். அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஐயோ, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. வேலை முடிஞ்சதும் கால் பண்ண சொல்லவா? ஓ அப்படியா? அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா? அதுதான் நல்லது. அவன் துணி துவைச்சிட்டு இருக்கான். டேய், உன் ஃபேனுன்னு ஒரு பொண்ணு கால் பண்ணா. என்ன? ஐயோ, என்ன கூப்பிட வேண்டியதானம்மா? எதுக்கு ஃபோன் பண்ணான்லாம் தெரியாது. திரும்ப கூப்பிடுறேன்னு தான் சொன்னான். ஹலோ. ஹலோ, சோமன் சார் தானே? ஹலோ. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது நான் ஜபார் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கினேன். நல்ல விஷயம்தான். என்ன? இல்லை, நீங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணீங்கன்னா சன்னி தான் ஃபோன் எடுப்பான். ஆமாம், அவ்வளோ நல்லவன் கிடையாது. ஓஹோ, அப்போ என் மேலே கொஞ்சம் பொசசிவ்னஸ்லாம் இருக்கு. பொசசிவ்னஸா? எனக்கு உங்கள் பேர் கூட தெரியாது. உண்மையா சொல்லுங்க, நீங்க என் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க தானே? இல்லை. இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடும். சரி, இப்பயாவது பேர் சொல்லுங்க. ஷாலினி. ஷாலினி. பேபி ஷாலினியா? பேபி இல்லாத ஷாலினி.